நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? நாள் முழுக்க எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப சோர்வாக ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுற இந்த சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் வந்து உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், நல்லா தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மறுபடியும் சீக்கிரமாகவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க, இடையில இடையில அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படி தானே நம்ம எப்போதும் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி நினைக்கிறது தான் நம்மளுடைய வழக்கமாகவே போயிடுச்சு. நான் சொல்கிற இந்த சிம்பிள் ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நாள் முழுக்காவே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிரும். நான் எப்பயுமே காலையில் 5 மணி அல்லது 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எப்போது எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களோ அதை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா போதும். சப்போஸ் நீங்கள் 6:30 மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிச்சா போதும். அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுல என்ன ஆகிற போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலையில் வந்து ஒரு மாதிரி ரஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் காமாக இருக்கும். நம்ம மனசும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போவேன். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போனால் போதும். இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த செவத்துலேருந்து அந்த செவத்துக்கு வரைக்கும் முட்டிக்கிட்டு நடக்கிறதுக்கு பதிலாக அப்படியே வெளியே போய் ரிலாக்ஸாக அந்த ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்தால் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் நம்ம வெளியே போகும்போது நிறைய பறவைகளோட சவுண்ட் கேட்கும். அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் வாக்கிங் போகிறது வந்து அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் அது போகிறனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பாடி வந்து அவ்வளோ லைட்டாக இருக்கும். நம்ம நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் எந்திரிச்சோடனே சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை பார்க்குறதுக்கும் வெளியே போய் அப்படி மரம் செடி கொடி வானம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எதுவுமே சொன்னால் புரியாது. அப்படி காலார நடந்து போய் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். இந்த பறவைகளோட சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காலையில் அதிகாலையில் வெளியே போனால் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தாலோ இல்லை லேட்டாக நம்ம வெளியே போனாலோ இந்த சவுண்டு எதுவுமே நமக்கு அதுக்கு கேட்காது. இது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு நான் வாக்கிங் போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணி முடிச்சிருவேன். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும், எந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், நான் டைலரிங் வேலையில் என்னென்ன வேலை பார்க்கணும், வெளியே போய் என்னென்ன வேலை பார்க்கணும், யார் கூட ஃபோன் பேசணும், என்ன பார்க்கணும், எல்லாமே கிளியராக நான் முடிவு பண்ணிடுவேன். இந்த வேலை முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக முடிவு பண்ணிட்டாலே போதும். அந்த நாள் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். நம்மளுக்கு வேலை பார்க்குறது கூட ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் என்ன வேலை பார்க்கணும், அதை எப்போ பார்க்கணும் அப்படின்னு ஒரு கிளியர் மைண்ட் இருந்துருச்சுன்னா போதும். அரை மணி நேரத்தில் பார்க்குற வேலையை கூட 10 நிமிஷத்தில் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாச்சும் சொன்னோமாக்கும், இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, நாம் எங்கே வாக்கிங் போகிறது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு தாட்டில் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தூங்குகிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்தி அதில் வாக்கிங் போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்திரிக்கிற நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலே போதும். அது உங்களுக்கான நேரமாயிரும். நாள் முழுக்க சமைக்கிறோம், வீட்டு வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நமக்குன்னு நம்மளாலே ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்க முடியலை அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அந்த கொஞ்ச நேரம் வந்து யாரோ ஒருத்தர் நமக்காக கொடுக்கறது கிடையவே கிடையாது. நாமளே நமக்காக எடுத்துக்கிறது தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு பின் தான் தானமும் தர்மமும் அப்படின்னு. அதை நேரத்துலையும் நம்ம முதல்ல நமக்கான நேரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் மற்றவங்களுக்காக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்காக நாம் ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம காமாவும் ஃபோக்கஸாகவும் மற்ற எல்லா வேலையும் பண்ணிடலாம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நம்மளை வந்து அணுகாது. நான் சொல்கிற எல்லா செயலுமே நீங்கள் முதல் நாள் வாக்கிங் போகும்போதே நடக்காது. தொடர்ச்சியாக வாக்கிங் போகும்போது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் வாக்கிங் போய் அந்த நாளை பிளான் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய எனர்ஜி மூடு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஆனால் இந்த சேஞ்சை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தோமாக்கும் அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண வேணாம். அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு ஒரு ஸ்மால் வாக் போயிட்டு வாங்க. பெருசாக எதையும் மாற்றணும்னு எந்த அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் சேஞ்ச், எப்போதும் எந்திரிக்கிற நேரத்தை விட அரை மணி நேரமாக முன்னாடி எந்திரிச்சு ஒரு ஸ்மால் வாக் போயிட்டு வாங்க. உங்களுடைய நாளில் மட்டும் இல்லை, உங்களுடைய ஹோல் லைஃப்லேயும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் அலாரத்தை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு நாளையிலேருந்து வாக்கிங் போங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.